எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டைல் தென்காசி ஸ்டைலில் எண்ணெய்க்கறி, அதுவும் பீஃப் எண்ணெய்க்கறி எப்படி வைக்கலாம்னு வாங்க பார்ப்போம். 1 கிலோ பீஃப் வாங்கி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி, அது தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் தட்டில் வச்சு வார வச்சிடணும். இந்த மாதிரி தட்டில் வச்சு வார வச்சுட்டு ஒரு குக்கரில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும்ப்பா. வதக்கிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோமா அந்த கறியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பையும் போட்டு நல்லா நம்ம கிண்டணும். நல்லா பெரட்டி அது கொஞ்சம் 1 ஸ்பூனு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். ஏன்னா வந்து வெள்ளையாக இருக்கும் ஒரு மாதிரி, அதனால் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், அது உங்களோட இது தான். நான் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் என்ன செய்யணும், குக்கரில் ஒரு 3 விசில் போடணும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டான கறியாக தான் இருந்தது, அதனால் நான் 2 விசில்லே ஆஃப் பண்ணிட்டேன். விசில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் எண்ணெய், 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் எண்ணெயாவது ஊற்றணும். அது மெயினாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதை செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் பட்டையை போட்டு அந்த பட்டை நல்லா வெடித்த உடனே அந்த ஒரு 50 கிராம் மிளவத்தல், காஞ்ச மிளவத்தல் நல்லா காய வச்சுருக்கணும். அந்த 50 கிராம் வத்தலை அதில் போடணும். உங்களுக்கு 50 கிராம் வத்தல் கொஞ்சம் ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வத்தலை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வத்தலை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோமா அந்த கறியை போட்டு அதில் போட்டு நல்லா பிரட்டணும். எண்ணெயிலே தான் இது வேகணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினோம்னா அது நல்லா இருக்காது. நம்ம ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தாச்சு, அதனால் இது அப்படியே எண்ணெயிலே வேக வைக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடணும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த உப்பும் அந்த மிளகாத்தூளும் அந்த இதுவும் அந்த எண்ணெயும் சேர்ந்து நல்ல ஒரு மாதிரி சுருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.